இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொன்னார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ரொம்ப சீக்கிரத்துல இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர் சொன்னாரு, இந்த மாதம் உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கையை உயர்த்தி ஹalleluya. இந்த மாசம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில சொல்லுங்க, என் வாழ்க்கையில சொல்லுங்க, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சரீரத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. நீங்க எந்த காரியத்துல அகப்பட்டு கிடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில என் வல்லமை வெளிப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க. என் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் வல்லமை வெளிப்பட போகிறது. ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, உங்க சூழ்நிலையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா 8வது அதிகாரம். Thank you Jesus. லூக்கா 8:46வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து ஓகே, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். 12 வருடமாய் ஒரு மிகப்பெரிய கொடிய வியாதியினாலே அகப்பட்டிருந்த ஒரு சகோதரி. எத்தனை வருஷங்க? 12 வருஷம். 12 வருஷமா வியாதியின் கோரம். அவங்களால வெளியில தலகாட்ட முடியல, அவங்களால நிம்மதியா தூங்க முடியல, அவங்க யாரு முன்னாடி சொந்த பந்தம் முன்னாடி போய் நிற்க முடியல. அவ்வளவு பெரிய கொடிதான வியாதியினால ஒரு சகோதரி அகப்பட்டிருக்கிறார். அகப்பட்டிருந்த அந்த சகோதரனுடைய காதுகள்ல ஒரு சத்தம் கேட்கிறது, இந்த வழியாக இயேசு வருகிறார் என்று. ஆமென் சொல்லுங்க. இயேசு வருகிறார் என்று அவள் கேள்விப்பட்ட பொழுது அவளுக்குள்ள ஒரு தீர்மானம், எப்படியாகிலும் அந்த இயேசுவை என்ன பண்ணணும்? பார்க்கணும். எப்படியாகிலும் பார்த்தே ஆக வேண்டும் என்கிற மிகப்பெரிய தீர்மானத்தோடு அந்த இயேசுவுக்கு பக்கத்துல அருகிலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொடுகிறார். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல இங்க வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு சொல்லுகிறார், எனக்குள்ளிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ளிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அது யாருக்கும் தெரியல, ஆனா அவனுக்கு தெரியுது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வல்லமையை நான் காட்ட போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வல்லமையை நீங்க எதுன்னு பார்க்க போறீங்க. சில நேரத்துல அவர் வல்லமை 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 வல்லமைன்னு பேசுறத கேட்டிருக்கிறோம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இது பேசுறத கேட்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில அவர் வல்லமை எப்படி கிரியை செய்ய போகிறது பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட சரீரத்துல மனிதர்களால முடியாது என்று முடியாது 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 என்று கேட்ட காதுகள் இனி கர்த்தருடைய வல்லமையை பார்க்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அந்த ஒரு சகோதரிக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. எத்தனை பேர் இதை ஆம் என்று ஒத்துக்கொள்கிறீங்க? ஹalleluya. உங்க வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க சரீரத்துல, உங்க ஊழியத்துல, உங்களுடைய வேலையில, தொழில்ல, சம்பாத்தியத்துல, ஆரோக்கியத்துல இந்த மாதம், நாளைக்கு இல்ல, நாளை அடுத்த மாதம் கிடையாது, அடுத்த வருஷம் கிடையாது, இந்த மாதத்துல இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஹalleluya, ஹalleluya. 12 வருஷம்
ஒண்ணு சொல்றேன், உங்க பக்கத்துல ஒருவர் இருக்கிறார். நீங்க அவரை தொடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க அவரை தொட்டு பார்க்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்க சரீரத்தை ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வதற்கு உங்க பக்கத்துல ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். உங்க நீங்க அறியாது இருக்கிற ஒருவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத ஒருவர், ஒருவேளை நீங்க அவரை பார்க்க முடியாது, ஆனா ஒண்ணு தெரியும், உங்க பக்கத்துல ஒருவர். அவருடைய வல்லமை சாதாரணமானது அல்ல, அது கண்மலையை பெயர்க்கத்தக்கது. பர்வதங்கள் அவருக்கு முன்பாக மெழுகு போல மட 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 என்று உருக ஆரம்பிக்கும், உருக ஆரம்பிக்கும், உருக ஆரம்பிக்கும். அவருடைய வல்லமை சாதாரணமானது இல்ல. அவனு சொல்லவா, நீங்க அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் சிந்தனை மண்டலத்தை கர்த்தர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார். உங்கள் சிந்தனை மண்டலங்கள் மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறது. உங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய உங்களுடைய சிந்தனை மண்டலங்களை கர்த்தர் அப்படியே மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார். அது சாதாரணமானதல்ல, அது மகிமையானது, அது வல்லமையானது, அது அபிஷேகம் உள்ளது. நான் ஒண்ணு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை யாரு தொட்டாலும் அவர்களுக்கு அவருடைய வல்லமை வெளிப்பட்டே ஆகும். இன்னொன்னு சொல்றேன், அவருடைய கை யார் மேல பட்டாலும் அவருடைய வல்லமை வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாசம் நீங்க எழுதி வச்சுக்கணும், நீங்க எதிர்பார்க்கணும், என்ன வல்லமானவரே எனக்கு வெளிப்பட போகிறது. யார் தெரியுமா அதை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவா? விசுவாசத்துல நிக்கிறவங்க தான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. சும்மா பைபிள் வசனத்தை காதுல கேட்டுட்டு அப்படியே சொல்லிட்டு போறவங்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவது வாய்ப்பே இல்லை. வசனத்தை வாழ்க்கையாய் மாற்றி அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்துல சில காரியங்களில உங்களுடைய வாழ்க்கையில சில முக்காடுகள் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, என் வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னா உன் முக்காடு எடுபட்டு போகும். ஆமென் சொல்லுங்க, உன் முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவர் இருதயத்துல போறார், உங்களுக்கு மட்டுமே தெரிந்த காரியத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. எனக்கு மட்டும் தாங்க தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுங்க. என் கணவனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது. உள்ள அழுதுகிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில அகப்பட்டு கிடக்கிற மாதிரி தெரியுது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்துல அந்த காரியத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது, கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் தீர்க்க தரிசனமா உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரங்க சில பேர் இருக்கிறீங்க, இந்த வசனத்துக்கு சொந்தக்காரங்க சில பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு மாத்திரம் யாருக்குமே நடக்கலைங்க, யாருக்குமே நடக்கலைங்க. இல்ல, யாருக்கு நடக்குது எனக்கு தெரியாது. அவரை தொடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஹalleluya. அவருடைய வசனத்தை பிடிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை இந்த மாதத்தில் வெளிப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹalleluya, ஹalleluya. இனி நான் மறைந்து வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தை நீங்க ஆமென் சொல்றீங்க? இனி நான் மறைந்து வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, இல்ல, இல்ல. நீங்க கண்மலையின் மீது கட்டப்படுகிற வீடாயிருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. கண்மலையின் மீது ஒருத்தராலையும் அந்த வீட்டை மறைக்க முடியாது. கண்மலையில கொளுத்தப்பட்ட விளக்கு யாரு கண்ணுக்கும் மறைஞ்சிருக்காது. கர்த்தர் இந்த மாசத்துல அப்படித்தான் உங்களை வல்லமையாய் செயல்படுத்த போகிறார். ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து உங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, உங்களுக்கு மட்டும் வல்லமை வெளிப்படும் சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும், உங்க சரீரத்தில் உங்களுக்கு உங்க ப்ரொபஷனல்ல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசத்தோடு. வெறும் ஜெபம் கிடையாதுங்க, வெறும் ஜெபத்தினால ஒண்ணும் நடக்க போகுது இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம், உபவாசிக்கிற இல்ல. வெறும் ஜெபத்தினால வல்லமை வெளிப்பட போவது இல்ல. விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் தான் வியாதிகளை சுகமாக்குகிறது, வெறும் ஜெபம் இல்ல. இந்த மாசம்
இந்த மாசம் கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் இந்த சம்பவத்தில் இருந்தும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த சகோதரருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு எப்படி செய்ய போகிறார். 5 காரியத்தை நான் வேகமா நான் சொல்லி முடிக்கிறேன். 1 எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம். நான் ஒவ்வொரு வசனத்தை மட்டும் தான் எடுக்க போறேன். அதிகமான வசனங்கள் நான் எடுக்க போகிறது இல்லை. ஒவ்வொரு வசனத்தை எடுத்து வாசிச்சு நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம். 1 நாளாகமம் 16வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 14, 11. கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை சொல்லுங்க. கர்த்தரையும், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நாடுங்கள், தேடுங்கள். சொல்லுங்க, நாடுங்கள், தேடுங்கள். அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை தேடுங்கள். யாருக்கு கர்த்தருடைய வல்லமை இந்த மாதம் வெளிப்பட போகுது தெரியுமா? அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு? யாருக்கு ஆண்டவரே உங்க வல்லமையை யாருக்கு ஆண்டவரே காட்ட போறீங்க? யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவரை தேடுகிற அத்தனை பேருக்கும் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இயேசு ஒரு பக்கம் நிக்கிறாரு. இந்த அம்மா எங்க இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா இந்த அம்மா கேள்விப்பட்டு அவர் தேடி வந்துருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாரை தேடி வந்துருச்சுங்க? இயேசு தேடின்னு சொல்லிடக்கூடாது. வல்லமை புறப்படக்கூடியவரை தேடி. ஆமென் சொல்லுங்க. யார்கிட்ட வல்லமை இருக்குதோ அந்த வல்லமை அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு அவரை தேடி வந்துருச்சு. சில நேரத்துல நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமை வெளிப்பட மாட்டேங்குது, கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட தான் வல்லமை இருக்குன்னு தெரிஞ்சும் அவரை தேட வேண்டிய விதத்துல தேடாததுனால நம்ம வாழ்க்கையில வல்லமை வெளிப்பட மாட்டேங்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர். அற்புதம் செய்கிறவர், வியாதியை சுகமாக்குகிறவர், பலவீனத்தை மாற்றுகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர். எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும். இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அவரை தேட வேண்டிய விதத்தில் அவர் என்ன பண்றது இல்லை, தேடுறது இல்லை. ஆனா ஆண்டவரை கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே உங்க வல்லமை வெளிப்பட மாட்டேங்குது? என்ன ஆண்டவரே உங்களுக்கு பிரச்சனை? நான் என்ன செபிக்கலையா, உபவாசிக்கலையா, காணிக்க கொடுக்கலையா, எல்லாமே செய்யறேனே, அப்புறம் ஏன் எனக்கு வல்லமை வெளிப்பட மாட்டேங்குது? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க தேட வேண்டிய விதத்துல அவரை தேடி இருந்தீங்கன்னா ஆண்டவர் என்றைக்கோ உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருப்பார். ஹalleluya, ஹalleluya. அவரை தேட வேண்டிய விதத்துல உள்ளத்துல ஆராய்ந்து பார்க்கணும். நான் அவரை தேடுறதுல என் இருதயம் ஏதோ ஒரு இடத்துல தாங்கள் அடைஞ்சிருக்குதா? உள்ளம் கடவுளுக்கு பிரியமானதை தேடுகிற மாதிரி என் உள்ளம் இருக்குதா? என் சிந்தனை அவர் விரும்புகிற மாதிரி இருக்குதா? சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அற்புதமான ஒரு ஜெபத்தை பண்ணிட்டேன், இதை நானே என்ன பண்ணல, எதிர்பார்க்கல. சொன்னாரா இல்லையா சாலமோனை பார்த்து? அப்படி என்னதான் ஒரு ஜெபம் பண்ணாரு சொல்லுங்க? அப்படி என்னதான் ஒரு ஜெபம் பண்ணாரு? அவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு உகந்த ஜெபத்தை பண்ணணும் அப்படிங்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ரெலிலே சொல்லுங்க. என்ன உகந்த ஜெபம்? அப்படி என்ன அந்த சாலமோன் அப்படி என்னதான் உகந்த ஜெபத்தை பண்ணாரு? தேவன் எதை விரும்புறாரோ அந்த விருப்பத்துக்கான ஜெபத்தை அந்த சாலமோன் பண்ணதுனால அவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு உகந்த ஜெபத்தை பண்ணிட்ட. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ சித்தத்திற்கு மாறாக ஜெபிக்கிறதை விட்டுட்டு தேவன் எதை விரும்புகிறாரோ அந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில அவரை தேட வேண்டிய விதத்துல அவரை தேடினோம்னா இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்கும். ஆமென். ஏன் வீட்டுல பிரச்சனை வருது? ஏன் குடும்பத்துல நிறைய பல விதத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறவங்க ஏன்? என்ன காரணம்? எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் உள்ள மட்டும் ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது. என்ன காரணம்? ஏன் உள்ளத்துல ஒரு நிருடல்? ஏன் உள்ளத்துல ஒரு சோகம்? வெளியில சிரிக்கிறேன், உள்ள மட்டும் அழுதுகிட்டு இருக்கிறேன். ஹலோ,
விதத்துல அவரை தேடி இருந்தோம்னா அவர் சொல்லுகிறார், நான் பரிபூரணம் உள்ளவர். அவர் யாரா? ஆனா என் வாழ்க்கையில மட்டும் ஏன் அந்த பரிபூரணம் காணப்பட முடியல? ஏன்னா அவரை தேட வேண்டிய விதத்துல. அல்லேலூயா. சில நேரத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசும் பொழுது சில வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை தைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு உடனே தலை வணங்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு பைபிள் சொல்லுது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் நான் என்ன பண்றேன்? ஆகாரம் கொடுக்கிறேன். அடுத்து சொல்றாரு, பெரிய பெரிய திமிங்கலங்களுக்கு நான் என்ன பண்றேன்? கடுகு மாதிரி சாப்பாடு தேவைங்கிறதையும் நான் தான் சந்திக்கிறேன். யானை மாதிரி சாப்பாடு தேவைங்கிறதையும் நான் தான் சந்திக்கிறேன். இதெல்லாம் சொல்றாரு, இதெல்லாம் காட்டிலும் நீ விசேஷமானவன். ராமன் சொல்றேன். என்ன ஆண்டவரே சொல்ல வரீங்க? நான் அந்த ஜெபத்தையே நான் கேட்கிறேன் அப்படின்னா உன்னை நான் எப்படி விட்டுருவேன்? ஆமென் சொல்லுங்க. எப்படி நான் உன்னை விட்டுருவேன்? அப்புறம் ஏன் ஆண்டவர் எனக்கு அற்புதம் நடக்கல? அது சரியா தேடுது. நான் தேடுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. திமிங்கலங்கள் அவருடைய முகத்தை பார்க்க அவைகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறாராம். முகத்தை பார்க்குதான் சாப்பாடு கொடுக்கிறாரு. நாம யார் முகத்தை பார்க்கிறோம்? நாம யாரை தேடுறோம்? நமக்கு ஒரு பிரச்சனைனா யாரை தேடுறோம்? யாரை முதன்மையான இடத்துல வைக்கிறோம்? எனக்கு ஒரு ப்ராப்ளம் போது முதல்ல யாரை நான் தேடிட்டு இருக்கிறேன்? எனக்கு ஒரு பலவீனம் வரும்போது முதல்ல நான் யாரை தேடிட்டு இருக்கிறேன்? எனக்கு ஒரு தேவை வரும்பொழுது முதல்ல நான் எதை தேடிட்டு இருக்கிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை தேடுகிறவர்கள் கண்டடையப்படுவார்கள். அவரை தேடுனா நம்ம அவர் என்ன பண்ணுவோமா? அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அது என்ன கண்டடையத்தக்க சமயம்? அவரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. ஆமென் சொல்லுங்க. அவரை தேடுறதுலாங்க நமக்கு பிரச்சனையே இருக்குது. தேடணும் அவரை. எங்க ஒரு சர்ச்சுக்குள்ள போனோம்னா நல்ல கவனி, ஒரு ஆலயத்துக்குள்ள உள்ள வந்த உடனே தேடணும், பிரசன்ஸ தேடணும். ஆவியானவர் எங்க இருக்கிறார்? இங்க பிரேயர் எங்க இருக்குது? ஜெபம் எங்க இருக்குது? ஐயோ, நான் ஏதோ ஒரு தனிமையா நான் ஃபீல் பண்றேன். சில நேரத்துல ஆராதனைக்குள்ள உட்கார்ந்திருந்தாலும் தனிமையா ஃபீல் பண்ணுவோம். எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்க எனக்கு தெரியல. நான் நிறைய ஆராதனைக்கு போய் உட்கார்ந்துட்டு நான் மட்டும் வெறுமையா உட்கார்ந்து என்னமோ தெரியல, ஏதோ நீங்க மிஸ் ஆகுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அவரை தேடவும் ஸ்மெல் பண்ணணும். ராமன் சொல்லுங்க. ஏங்க, ஒரு பர்ஃபியூம் அடிச்சுட்டு ஒருத்தர் உள்ள வந்தவன உடனே என்ன பண்றோம்? யார் அந்த ஆளு? தேடுறோமா இல்லையா? தேடுறோம் இல்லைங்க. ஏன் ஆவியானவர் மட்டும் நம்ம தேட மாட்டேங்கிறோம்? ஜெபத்துல போய் முழங்கால் போடுறோம்ல, முழங்கால் போட்ட உடனே ஒரு 4 வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு வந்தா அந்த ஜெபம் கேட்கப்பட்டது அர்த்தமாங்க. முழங்கால் போட்ட உடனே ஆவியானவர் ஸ்மெல் பண்ணணும். ராமன் சொல்லுங்க. ஆவியானவர் தேவை. ஆவியானவர் இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? ஆண்டவரே, நீங்க இல்லாம ஒரு ஆராதனை முடிச்சிட கூடாது. நீங்க இல்லாம ஒரு ஜெபத்தை நான் முடிச்சிட கூடாது. நான் ஸ்மெல் பண்ணணும். எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. அவர்கிட்ட கேட்டு 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 அவரை தேடி கண்டுபிடிக்க போறணும். ராமன் சொல்லுங்க. அவரை சரியா கண்டுபிடிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு மாதமா இருக்கும். ராமன் சொல்லுங்க. ஹalleluya. இந்த மாசம் நீங்க ஜெபத்துல உட்கார்ந்த உடனே ஆவியானவரை நோக்கி பாருங்க. அவரை ஸ்மெல் பண்ணுங்க. அவரை தேடுங்க. அவரை தேடி கண்டுபிடிச்சு உள்ள வைத்துக் கொண்டு அவரோடு கூட இணைக்கப்பட்டு பாருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், எவ்வளவு மரம் ஓங்கி வளர்ந்தாலும் வேறு அறுபட்டுடுச்சுன்னா அதுல பலன் இருக்காது. மரம் பெருசா இருக்குது, ஆனா 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல இலையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த வேறு மண்ணோட ஒட்டி இருக்குதா இல்லையான்னு. எந்த மரம் கனி கொடுக்குங்க? எந்த மரம் கனி கொடுக்கும்? எந்த மரத்தோட வேறு கீழே பதிஞ்சு இருக்குதோ அந்த மரத்தை என்ன பண்ணும்? ஆவியானவரோட என் வேறு ஆவியானவரோட ஒட்டி இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை கனி கொடுக்க வைக்காண்டவரே, கனி கொடுக்காண்டவரே. ஜெபமே தேவையில்லைங்க. நிறைய நேரத்தில் நம்முடைய ஜெபம் என்ன தெரியும்? ஆண்டவரே, என்னை கனி கொடுக்க வைங்க. என்னை கனி எப்பா என் வேறு கீழே ஊடி இருந்துச்சுன்னா நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு நான் புரியுது? கனி கொடுக்க வைக்கணும். என்னை பயன்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. ஜெபம் பண்றோம்ல நிறைய நேரத்துல. ஏன் அந்த ஜெபம் வருது? என் பாத்திரம் கழுவி இருந்துச்சுன்னா
கழுவி இருக்கிற பாத்திரம் பயன்படுத்தப்படுமா, அழுக்கா இருக்கிற பாத்திரம் பயன்படுத்தப்படுமா? கழுவி இருக்கிற பாத்திரத்தை தான் எடுத்து என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே என்ன பயன்படுத்துங்க பயன்படுத்துங்கன்னு. அதுக்கு ஜெபம் தேவையில்லை. நான் கழுவி சுத்தமா இருந்தா அவர் என்ன பயன்படுத்திடுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே உங்க வல்லமை வல்லமை, நான் அவரை தேடுனா அவர் வல்லமை தானா வெளிப்பட்டுருவார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் இந்த மாசத்துல அவரை ஸ்மெல் பண்ண போறீங்க? எஸ் எஸ், ஆமென். ஸ்மெல் பண்ணுங்க. நான் சொல்லவா, உங்களுடைய வார்த்தையை ஒருத்தர் ஸ்மெல் பண்றாரு தெரியுமா? ஆமாவா இல்லையா? நீங்க பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சுகந்த வாசனை அப்படிங்கிறாரா? உங்களோட பலிய அவரு சுகந்த வாசனையா முகர்ந்து பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? ஆனா நம்ம அவர் என்ன பண்ண மாட்டோம். அவர் என்ன பண்ணணும்? ஸ்மெல் பண்ணணும். ஆனா நான் அவர் என்ன பண்ண மாட்டேன். அப்புறம் எப்படிங்க வல்லமை வெளிப்படும்? அப்புறம் எப்படி வல்லமை வெளிப்படும்? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த மாசம் ஸ்மெல் பண்ணணும். நீங்க ஸ்தோத்திரம்னு சொன்ன உடனே உங்களுடைய வார்த்தையை ஒருத்தர் ஸ்மெல் பண்ண வர உங்களை அவர் தேடுறாரு. அவரை தேட வேண்டிய விதத்துல நான் தேடல. நீங்களும் நானும் அவரை தேட வேண்டிய விதத்துல தேடணும்னா இந்த மாசம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஜபத்துக்கு போன உடனே அவரை தேடுங்க, தேடுங்க. எங்க இருக்குது? தேடுங்க. திடீர்னு ஒரு பொருள் காணாம போயிடும், தேடிக்கிட்டு இருப்பீங்க, தேடணும்ல. நீங்க தேடும் போது அதுல ஒரு மறைபொருள் இருக்குது. நீங்க தேடும் போது நீங்க தேடின பொருளும் கிடைக்கும், ஏற்கனவே தொலைஞ்ச பொருளும் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹalleluya. அதுதான் அந்த தேடுறதுல இருக்கிற மகிமை, அந்த வல்லமையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? நீங்க தேடும் போது நீங்க எதை தேடுறீங்களோ அதுவும் கிடைச்சிடும், ஏற்கனவே விட்டதும் கிடைச்சிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தினால விட்டது, பிசாசுனால விட்டது, பிசாசு நம்மளை மயக்கி போய் நம்மளை மயக்க வச்சு இழந்து போனது, அது எல்லாமே தேடும் போது ஆசீர்வாதமா பரிபூரணமா அவர் கிடைக்க பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம், 2 நாளாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. 2 நாளாகமம் 16:9 அவரை பாடி 2 நாளாகமம் 16:9 தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் ஆகையால் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில யுத்தங்கள் நேடுகிறது. என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார்? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். முதல்ல சொன்னேன், அவர் தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். இரண்டாவது, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உத்தம இருதயம். அது என்ன உத்தம இருதயம்? யுத்தங்கள் வருதா வீட்டுல? இருதயத்தை செக் பண்ணி பாருங்க. ஹலோ, பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்லல. ஆகையால் இதன் முதற்கொண்டு உங்களுக்கு யுத்தங்கள். எதனால? இந்த விஷயத்துல நீங்க மதி இல்லாம இருக்கீங்க. எவ்வளவு அழகான வசன வார்த்தைகள் பாருங்க. கர்த்தர் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. யாருக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார்? உத்தம இருதயம். இன்னைக்கு நம்ம இருதயத்தை நம்ம ரொம்ப செக் பண்ண வேண்டியிருக்கு. செக் பண்ணணுமா வேண்டாமா? செக் பண்ணணும். நானும் தான் உங்களுக்கு பேசுகிற அத்தனை வார்த்தையும் கர்த்தர் என் கூட பேசுனது. என் கூட பேசுனதான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீ இப்படி இருக்கிறடா, உனக்கு வல்லமை வெளிப்படணும்னா இதை செய்யணும்டா எனக்கு கத்து கொடுத்த.
அதைத்தான் உங்களோட கூட தேவன் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை. எங்க நம்மளாம் மனுஷன் தானங்க. மனுஷனா இருந்தா எல்லாமே இப்போ பிரச்சனை வரதான் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிரும் தெரியுங்களா சில நேரத்துல. அப்படின்னு சொல்லி நானும் பாடுள்ள ஒரு மனுஷன் தானே, சரீரம் தானே, அது சில நேரத்துல இருக்கத்தான் செய்யும். சில நேரத்துல கோபம் வரத்தான் செய்யும். சில நேரத்துல ஏதாவது 4 வார்த்தை திட்டத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம், அதுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அதுக்கு பின்னாடி எல்லாம் மறைய முடியாது ராஜா. உனக்கு அற்புதம் நடக்கணும்னா நீ உத்தம இருதயமா இருந்துதான் ஆகணும். உத்தம இருதயமா இல்லை அப்படின்னா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படாது. பைபிள் சொல்லுது, என் வல்லமை விளங்க பண்ணணும் அப்படின்னா நீ உத்தம இருதயமா இருக்கணும். ஆமென் அப்படி சொல்லணும். ஆமென். வசனம் வரும் பொழுது ஆமென், எஸ் நான் ஏத்துக்கிறேன், நான் மாற வருகிறேன், நான் அப்படிதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பவுல் சொல்றாரு, நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்ணிடுறேன், தீமையவே செஞ்சிடுறேன். அதனால அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருக்கணுங்கிறது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கல. பவுல் சொல்றார், உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். உள்ளத்துல நான் பேசும்போது ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குதுல, ஆண்டவர் சொல்றார், அதை முதல்ல நீ நீக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில வல்லமை வெளிப்படும். வல்லமை வெளிப்படும். எனிவன் யாரு கூட பேசாம இருக்கிறீங்கன்னா உடனே போய் பேசுங்க. என்னன்ற இதற்கு விஷயமா நீ பேசுறீங்கன்னா உத்தம இருதயமா இருக்கிற, நீ சமரசமானா உத்தம இருதயமா இருக்கிற. இல்லைன்னா இத்தனை நாள் நீ ஜெபம் பண்றதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னன்றதே உங்களுக்கு பிரச்சனை. நான் நினைக்கிற மாதிரி நீ இருந்தாதான் உன் வல்லமை வெளிப்படும். கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுபோல வாழ்க்கை இருந்தாதான் உன் வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். இல்லைன்னா நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியது. அவரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு. இந்த அம்மா என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சுன்னு சொன்ன உடனே தன்னை மறைஞ்சி ஓடி போகல. உத்தம இருதயத்தோட கூட்டத்துக்கு முன்னாடி நின்று நான் தான் தொட்டேன். ஆமென் சொல்லுங்க. உத்தம இருதயம் நினைச்சுதான் அந்த அம்மா. ஏன் தெரியுமா அந்த அம்மா ஓடி இருக்கலாம்? நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி தீட்டு உள்ள ஒரு நபர் கூட்டத்துக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நிக்க கூடாது. அப்படி யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும். பாளையத்துக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. அப்படி மீறி வந்தா யாரு வேணாலும் கல்லெறிஞ்சு அவங்களை என்ன பண்ணலாம், கொல்லலாம். இந்த அம்மா அப்படி நினைச்சிருந்தா என்ன பண்ணி இருந்திருக்கணும், ஓடி இருந்திருக்கலாம். நான் தொட்ட ஒருத்தர் இருக்கிறேன், எவ்வளவு நல்லவர், உத்தம இருதயத்தோட வந்து நினைச்சு நான் தான் தொட்டேன். தைரியமா நினைச்சுதான் அம்மா தைரியமா நின்னாங்க பாருங்க உத்தம இருதயத்தோட. அதுக்கப்புறம் அந்த அம்மா மறைஞ்சே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய செழிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மை வந்துருச்சு. ஓடி 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 12 வருஷமா முக்காடு போட்டு கிடந்த அதே சகோதரி கூட்டத்துக்கு முன்னாடி உத்தமமா நின்னதுனால அதுக்கப்புறம் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வரவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க காலத்துல அதிகாரின் காலத்துல அவங்க வாழ்க்கையில எல்லாம் சரியா நடந்துச்சு. 12 வருஷம் இருந்த பெருமாடு அவங்க வாழ்க்கையில சுகமாய் மாறி போனது. எதுக்கு? உத்தம இருதயத்தோட நின்னதுக்காக. ஹalleluya ஹalleluya. உத்தம இருதயம். நீங்க தேவனோட இருப்பீங்கன்னா உங்களுடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே உள்ள சொல்லும் நீ உத்தமமானதை பேசலன்னு சொல்லும். நீங்க சிந்திக்கும் போதே உத்தமமானதை நீ சிந்திக்கலன்னு சொல்லும். இது எப்ப நடக்கும்? வேறு ஆவியானவரோட இருக்கும்போது.
தேவனோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை தேட வேண்டிய விதத்தில் அவரை தேடிருங்க. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். உத்தம இருதயத்தோடு இருங்க, அவர் வல்லமை வெளிப்படும். மூணாவது மத்தேயு 21. நான் ஒவ்வொரு வசனம் தான் எடுக்கிறேன், அதனால நீங்க கொஞ்சம் மத்தேயு 9:21 வாசிங்க. மத்தேயு 9:21 வாசிக்கலாமா? நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவே என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா. மூன்றாவது, யாருக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்? அவரை முழு நிச்சயமாய் நம்புகிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் சுகமாவே என்று தனக்குள்ளே அவர் தீர்மானித்துக் கொண்டார். ஆமென். தீர்மானித்தார். அவருடைய ஓரத்தை தொட்டுட்டா என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வந்துடும், ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும் என்று தனக்குள்ளே அவர் தீர்மானம் பண்ணி கொண்டார். யாருக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்? முழு நிச்சயமாய் அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அது என்ன முழு நிச்சயம்? முழு நிச்சயம்னா என்னங்க? விசுவாசம்னா என்னங்க? பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசத்தை பத்தி என்ன சொல்லுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்னைக்காவது அதனுடைய அர்த்தத்தை நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருக்கிறோமா? சொல்லுங்க. நம்ம நிறைய விசுவாசத்தை பத்தி படிச்சிருக்கிறோம். இல்ல எல்லாமே சொல்லலாம், நல்ல பதிலா இருந்தா ஏத்துக்குவோம். சொல்லுங்க. விசுவாசம்னா என்ன? காணாததை நம்புறது. என்ன காணாததை நம்புறோம்? என் காலு பழிச்சிட்டு இருக்குதுங்க. இது ஒரு தீர்க்க தரிசனமா உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன். காலு வலி இருக்குது, என்னால தாங்க முடியல, நிக்க முடியல. ஆனா என் இருதயம் சொல்லுது, இந்த காலு வலி சரியாயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் விசுவாசம். ஆனா வலி என்ன பண்ணிட்டு இருக்குது? வலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனா எனக்கு நடக்க போகுதுங்கிற விசுவாசம். இந்த காலு எனக்கு இனி வலி இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் அப்படித்தான் சில நேரத்துல முழு நிச்சயமாய் நம்ப வேண்டியதை நம்பித்தான் ஆகணும். இப்ப எனக்கு பலவீனம் இருக்குதுங்கிறதுனால அது தொடர்ந்து இருக்குங்கிற அர்த்தம் இல்ல. அது சீக்கிரமா என்னை விட்டு போக போகிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த மொபைல் இருக்குதுன்னு நம்புறேன். இப்போ கீழே வச்சாச்சு, இங்க வரப்போகுதுன்னு நம்புறேன். அதுதான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. இங்க மொபைல் இப்ப என்ன பண்ண போகுது? வரப்போகுது. எனக்கு அற்புதமும் இப்ப வரப்போகுது. அந்த அம்மாவுக்கு அதுக்குள்ள ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? நான் இப்ப தொட போறேன், எனக்கு அற்புதம் வரப்போகிறது. முழு நிச்சயம். யாருக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துறாரு? முழு நிச்சயமாய் அவரை நம்புகிறவர்களுக்கு. முழு நிச்சயமாய். எனக்கு ஒரு வெற்றிடம் இருக்குது. இந்த வெற்றிடமா இருக்குதுல்ல, நான் விசுவாசிக்கிறேன் இந்த வெற்றிடம் என்னை விட்டு போக போகிறது அப்படின்னு விசுவாசிக்கும் போது என்ன இருந்துச்சு? வெற்றிடம் இருந்துச்சு. ஆனா அது தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை தொடர்ந்து என்னை பின்பற்றி வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய வல்லமையை அந்த பிசாசுகிட்ட இருந்து கர்த்தர் எடுத்து போட்டுட்டார். ஹalleluya. ஹalleluya. ஆமென். பிசாசின் வல்லமைகளை கர்த்தர் உரிந்து போட்டுட்டார். எப்போ? நான் அவரை முழு நிச்சயமா நம்பி தொடர்ந்து நடைபோடும் பொழுது அதிலிருந்து கர்த்தர் என்னை முழுமையாக விடுதலை ஆக்கிட்டார். உங்க கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வைராக்கியமா இல்லைங்க கர்த்தர். ஒருவேளை நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பு. அன்புக்கும் பயத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தைரியமான ஆவியை அப்படித்தான் வந்திருக்கணும். ஆனா எடுத்த உடனே என்ன சொல்றாரு? எதுக்கு அன்பு சொல்றாரு? பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அவர் மேல அன்பு வைக்க வைக்க, அவரை நேசிக்க நேசிக்க நேசிக்க, அவரை நம்ப 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 இந்த பயங்கிற ஒரு நான் சொல்லலாம் தழுவே இல்லாம பண்ணிடுவாரு. அதனாலதான் எடுத்த உடனே
புத்தி எதற்காக தெரியுமா? பயம் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை, பிசாசு கிட்ட இருந்து வருவது அப்படிங்கிற தெளிந்த புத்தி நமக்கு வந்துருச்சுன்னா போதும், பயம் நம்மளை விட்டு ஓடிடும். எதிர்கால பயம், குடும்பத்தை குறித்த பயம், வாழ்க்கையை குறித்த பயம். நிறைய நேரத்துல என்ன 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 நிறைய கேள்வியா தான் இருக்குது. என் வாழ்க்கையில அப்படிதான் நினைப்பேன், எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே கேள்வியா இருக்காண்டவர், ஒரு பதிலுமே வரல ஆண்டவர். அவரை தேடும் போது அந்த கேள்வி எல்லாம் பதிலா மாறிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார்? 1, அவரை தேடுகிறவர்களுக்கு. 2, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. 3, முழு நிச்சயமாய் நம்புகிறவர்களுக்கு, விசுவாசத்தோட. நான் ஜெபம் பண்ணும் போது வேணா அது இல்லாம இருக்கலாம், ஆனா கட்டாயமா அது நடக்கும் என்கிற விசுவாசம். ஜெபம் பண்ணும் போது வேணா அது பச்சையா இல்லாம இருக்கலாம், பச்சையா இல்லையா ஆண்டவரே, பச்சை அது இல்ல, பச்சையா வரும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. செழிப்பா மாறும் ஆண்டவரே. அதுதான் முழு நிச்சயம். எது வரைக்கும்? எனக்கு அவருடைய வல்லமை வெளிப்படுகிற வரைக்கும் முழு நிச்சயமாய் அவரை நம்புகிறவர்களுக்கு. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். அவர் வல்லமை வெளிப்பட போகிறது. 4வது மார்க் 5:27. Thank you Jesus. மார்க் 5:27-28. கேள்விப்பட்டு தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, ஓகே, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். யாருக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துறாரு? விசுவாசம் தனக்குள்ள சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு அல்ல, அவரிடத்துல நெருங்குகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த அம்மா தீர்மானம் பண்ணி அங்கேயே உட்கார்ந்து இல்ல, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், நான் விசுவாசத்தோட. இப்படி இல்ல, அப்ப வல்லமை வெளிப்படலையா, இப்படி தீர்மானம் பண்ணி அவரிடத்துல நெருங்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சு. ஆமென். ஹalleluya. அந்த அம்மா அப்படிதான் பண்ணாங்க, தீர்மானம் பண்ணாங்க, எங்கேயோ இருந்து கேள்விப்பட்டாங்க, தேடி வந்தாங்க, உத்தமமா இருந்தாங்க, அடுத்து விசுவாசத்தோட நின்னாங்க. 4வது அந்தமா ஒண்ணு பண்ணி சொல்லுங்க, விசுவாசத்தோடு கூட சேர்ந்த கிரியை அவரிடத்தில் சேர்ந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவரிடத்துல நெருங்குகிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். யார்கிட்ட நெருங்கணும்? சில நேரத்தில் கர்த்தர்ட்ட மட்டும் நம்ம நெருங்கவே மாட்டோம், கர்த்தர்ட்ட மட்டும் நெருங்கவே மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ வேற எதையோ நெருக்கமா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கிற, அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என் கூட நீ நெருங்கி இருந்தீன்னா உனக்கு வல்லமை வெளிப்படும். அவ்வளவுதான், பெரிய விஷயமே இல்லை. என் கூட நீ நெருங்கினீன்னா உன் வாழ்க்கையில் அற்புதம் தானா நடக்கும். ஆமென். அல்லேலூயா. நெருங்க வேண்டியவரோட என்ன பண்ணணுங்க? நெருங்கணுங்க. நெருங்க வேண்டியவரோட. இல்லைன்னா ரொம்ப சிரமம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நம்முடைய நெருக்கம் யாரு கூட இருக்குது? சில நேரத்தில் நம்முடைய நெருக்கம் எது கூட அதிகமா இருக்குது? ஒரு நாள் உட்காருங்க, ஒரு நாள் உட்கார்ந்து நான் எதை அதிகமா தொடுறேன்னு யோசிங்க. நான் எதை அதிகமா, என் வாயின் வார்த்தைகள் தேவனோடு நெருங்குதா, அல்லது என்னுடைய செயல்பாடுகள் இங்க இருக்கிற மற்ற பொருள்களோடு நெருக்கம் அதிகமாக வைத்திருக்கிறதா? ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா என் நெருக்கம் தேவனோடு இருக்கணும். நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எதோட நெருங்கிட்டு இருக்கிறோம். ஆமாவா? யோசிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு நெருங்க வேண்டியவரோட நெருங்குங்க. கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். அதோட 28வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5:28. ஓகே, வஸ்திரத்தை தொட்டால். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. வஸ்திரத்தை, வஸ்திரத்தை, மறுபடியும் வஸ்திரத்தை. செயல்படுகிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. சும்மா கதை பேசுறவங்களுக்கு இல்ல, சும்மா ஜெபிக்க போறேன்னு சொல்றவங்களுக்கு இல்ல,
சும்மா என்னை மாதிரி பிரசங்கம் பண்றவங்களுக்கு இல்ல, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செயல்படுகிறவர்களுக்கு இந்த மாதம் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. வசனம் சொல்லுது கீழ்ப்படின்னு சொல்லுது, கீழ்ப்படின்னு சொல்லி பேசுறவங்களுக்கு இல்ல, பிரச்சனை பண்ணவங்களோட நீ போய் ஒண்ணாகன்னு சொல்றவங்களுக்கு இல்ல, ஒப்புரவாக பேசுறவங்களுக்கு இல்ல, ஒப்புரவாக ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்புரவு ஆகிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கீழ்ப்படிகிற ஆண்டவரேன்னு சொல்லி கீழ்ப்படிகிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். முடியாதுதான், கஷ்டம்தான், சிரமம்தான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சரீரத்துக்காக உன்னுடைய காரியத்தை நீ சிரமமா பாத்தீங்கன்னா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில என் வல்லமை வெளிப்படணும் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த வல்லமை செயல்படாம போயிடும். நீ எதை தேர்ந்தெடுக்க போகிறாய்? அல்லேலூயா. உங்க இருதயத்துல கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் காதுல சொல்லல, வெறும் காதுல கர்த்தர் பேசுறாரு சொல்லல, உங்க இருதயத்துல கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அவரிடத்துல போக போறீங்க? எத்தனை பேர் இந்த மாசம் செயல்பட போறீங்க? செயல்பட போறீங்க. செயல்படணும், செயல்படணும். யாரு கூட சண்டை போட்டுக்கிறீங்களா? இந்த மாசம் செயல்படுங்க, ஒப்புரவாங்க. யாரையாவது எதாவது நினைச்சிருக்கிறீங்களா? தவறா நினைச்சிருக்கிறீங்களா? மணாலவரை மன்னிச்சிருக்காங்களே, மன்னிக்கவே முடியலையா? என்ன ஆண்டவரே பண்றது அப்படின்னு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, 7 முறை மட்டும் இல்லப்பா, 770 முறை நீ என்ன பண்ணணும். அது என்ன 770 முறைனா? வெறும் 70 முறை மட்டும் கிடையாதா? கணக்கே இல்லாத அளவுக்கு அவன் மரணம் வரைக்கும் அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான்னா உன்னோட வேலை என்னதான்? சொல்லுங்க, மன்னிக்கணும், அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. என்ன ஆண்டவரே சொல்ல வர்றீங்க? உன்னோட வேலை மன்னிக்கிறது, அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறேன். ஏசவோட ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிச்சா? கிடைச்சா இல்லையா? ஏசப்பாவோட ஜெபத்துக்கு பதில் கிடைச்சா இல்லையா? ஆமா, கிடைச்சிச்சு. எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? கடைசி நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ணாரு, பதில் கொடுத்தாரா? என்ன ஜெபம் பண்ணாரு? பிதாவே, என் ஆவியை உம்முடைய கைகளில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே பிதா அவருடைய ஆவி எடுத்துக்கிட்டாரா? ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? ஏன் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு? அதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவர்கள் செய்யறதெல்லாம் என்னன்னு தெரியாம, அதனால இவங்க என்ன பண்ணுங்க. அந்த ஜெபத்தினாலதான் கர்த்தர் கடைசி வரைக்கும் அவருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆமென். மன்னிக்க பழகுவோம். தப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்களா? மன்னிக்க பழகுவோம். பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்களா? மன்னிக்க பழகுவோம். ஆண்டவர்கிட்ட போய் நின்று கேட்டீங்கன்னா அவர்கிட்ட வந்து அவன் தான் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாங்கன்னா அவர் என்னை பார்த்துட்டுவார், நீ மனசனால இருப்பார், நீ என்ன ஆவியோட இருக்கிற அடிப்பார். உன் பக்கத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பகைச்சுக்கிட்டு இருக்கிற, மன்னிக்காம இருக்கிற. ரொம்ப சிரமம் இல்லை மன்னிக்கிறது. நம்ம ஒரு ஃபார்முலா வச்சிருப்போம். பிரச்சனை பண்ணவன கூட என்ன பண்ணிடலாம்? மன்னிச்சிடலாம். ஆனா துரோகம் பண்ணவன என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர்கிட்ட போய் கேட்டே, என் கூடயே படுத்துங்கயா, சத்தியம் பண்ணாயா, இயேசுனா யாருன்னு தெரியாம, அதனால அவன் என்ன பண்ணக்கூடாது? மன்னிக்க கூடாது. இல்ல, முதல் இன்விடேஷனே பேதுருக்கு தான். அவனை விட்டுறாத, அவனை கூப்பிடு. ராமன் சொல்லுங்க, யாருக்கு? துரோகம் பண்ணவனுக்கு தான் முதல் இன்விடேஷன். ஏன் தெரியுமா? அப்படிப்பட்ட நபர்களை வைத்து கர்த்தர் ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். உங்களுக்கு பிரச்சனை பண்ணவங்க, உங்களால மன்னிக்க முடியாதவங்களை நீங்க மன்னிச்சு அவர்களோடு நீங்க சமரசமானீங்கன்னா ஆண்டவர் அவர்களை வைத்து உங்களோடு கூட இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட அவர் விரும்புகிறார். ஆமென். வராது எனக்கு தெரியும், என்ன மன்னிக்கிறது இல்லை. தியானிச்சு பாருங்க, ஒரு பெரிய சத்தியம் நான் பேசுறேன். பைபிள்ல இருக்கிற அந்த சம்பவத்தை ஒவ்வொரு வசனத்தை எடுத்து அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா வசனம் எடுத்தா லேட் ஆகிருந்ததுனால ஒவ்வொரு வசனத்தை அப்படியே சொல்லிட்டேன். வசனத்தை மட்டும்தான் உங்களுக்கு நான் விளக்கி பேசியிருக்கிறேன். உங்க கூட கர்த்தர் இடைப்படுகிறார். சில நேரத்தில் நான் இந்த சம்பவங்கள்லாம் இடையில பேசாம இருக்கிறது காரணம் இதனாலதான்.
லேட் ஆயிருமேங்கிறதுனால நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? தேவன் ஏதோ ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசி இருக்கிறார். உங்க இருதயம் தேவனோடு இணைக்கப்படட்டும். தயவு செய்து நான் சொல்றேன், உங்களால முடியலன்னு எனக்கு தெரியுது. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களால முடியலன்னு தெரியுது, ஆனால் கொஞ்சம் முயற்சி எடுங்க. நாளைக்கு ஆயிக்கிறாண்டவரே, நாளைக்கு சரி பண்ணிக்கிறாண்டவரே அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம்னு கர்த்தர் சொல்றார். டுடே, இன்றைக்கு, இப்பவே என்னுடைய வார்த்தையை நீங்க தேவனுடைய வார்த்தையை போல எத்தனை பேர் நினைத்து கேட்டீங்க எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், இது நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை தான். இது கர்த்தருடைய வசனம் தான். என்று தருகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் அவங்களை அர்ப்பணித்து நான் பிறகு பந்திக்கு நேரம் நான் போக போகிறோம். Thank you, Father. Please, எனக்கு அருமையான தேவனுடைய சகோதரி, ஒரு ஊழியக்காரனா கர்த்தருடைய தாசனாக இடத்துல நின்று நான் உங்களிடத்துல கேட்க